முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழு அமைக்கப்பட்டுள்ளதுடன் நாளையே விருப்ப மனு விநியோகம் மற்றும் நேர்காணல் நடக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக, பாஜக கூட்டணி என மும்முனை போட்டி நிலவுகிறது. ஓ பன்னீர்செல்வம் தரப்பு மற்றும் டிடிவி தினகரனின் அமமுக, பாஜகவுடன் கூட்டணி அமைக்க உள்ளதாக கூறப்படும் நிலையில் இதுவரை கூட்டணி உடன்படிக்கை ஏற்படவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சட்டப் போராட்டம் நடத்தி வரும் ஓ பன்னீர்செல்வம், அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு என்ற பெயரில் தனது அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறார். தேர்தல் தேதி சில தினங்களில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அதிமுக தேர்தல் ஆவணங்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலாக அவைத் தலைவரை கையெழுத்திட வேண்டும் என கோரியும் தேர்தல் ஆணையத்தில் ஓபிஎஸ் தரப்பு மனு அளித்துள்ளது. இந்த சூழலில் தேனியிலிருந்து அவசரமாக சென்னை வந்த ஓ பன்னீர்செல்வம் தனது இல்லத்தில் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். 2 மணி நேர ஆலோசனைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய பண்ருட்டி ராமச்சந்திரன், பாஜகவுடன் தான் தங்கள் கூட்டணி என திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த தேர்தலை ஒட்டி, நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அனைவரும் கூடி பேசினோம். வேறொன்று முக்கியமான செய்தி ஒன்றும் இல்லை. கூட்டணி முடிவு அப்படின்றது உறுதியாக இருக்குங்களா? பாஜகவுடனான கூட்டணி அப்படின்றது மாற்றமாக இருக்குங்களா? நாங்கள் தான் ஏற்கனவே எங்கள் அரசியல் நிலைப்பாடு அதுதான் சொல்லிட்டோமே, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக 7 பேர் கொண்ட குழு ஒன்றை அமைத்து ஓ பன்னீர்செல்வம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். வைத்திலிங்கம், கூபா கிருஷ்ணன், ஜெயசிடி பிரபாகர், மனோஜ் பாண்டியன், தர்மர், வ புகழேந்தி, மருது அழகுராஜ் ஆகியோர் அந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். மேலும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்களிடம் இருந்து விருப்ப மனு வரவேற்கப்படுவதாக பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். சென்னை நியூ உட்லண்ட் ஹோட்டலில் உள்ள கூட்ட அரங்கில் நாளையே விருப்ப மனு விநியோகம் தொடங்குவதாகவும், பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு நாளை மாலையே நேர்காணல் நடக்கும் என்றும் பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.